அஸ்டடிரெக்ஸே புக்கு படிக்க மாட்டாருன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தன்னுடைய மகள் புக்கு படிக்க மாட்டார் அப்படிங்கிறத ரொம்ப கவலையோட, அதுவும் இல்லாமல் கடுப்போட பேசினார். அது மட்டும் இல்லாமல் இதே விழாவில் படைப்பாளிகள் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதை குறித்தும், முக்கியமாக புத்தக வாசிப்பு ஒரு படைப்பாளிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறதையும் பல சான்றுகளோடையும் விளக்குனார் அந்த இயக்குனர். அவர் யாருங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் 3 வயசுலேருந்து படிக்கிறேன். எனக்கு தெரியும் ஜனநாதன் இவங்கெல்லாம் 4 வயசுல 5 வயசுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு நன்றாக படிப்பை பற்றி பேசுகிறவன் படிக்கிறவன் 4 வயசுல ஆரம்பிச்சிருவான். வேற வழியே கிடையாது. அது இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி டைம் இருக்காது. என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரணம் என்ன? நம்ம செல்லு வந்துருச்சு, நம்ம கம்ப்யூட்டர் வந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு. நம்மளை எதுவுமே பண்ணவே விட, இயங்கவே விட்டுறல, நம்மளை யோசிக்க விடல. உங்களுக்கு ஏதாவது தெரியும், நம்ம நாளைக்கு ரஷ்மன் சால்மான் ருஷ்டி போன அடிச்ச போது டக் 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 சால்மான் ருஷ்டி கடற்கடன்னு வரும். அது ஏதாவது இன்ட்ரெஸ்டாக படிப்போம் போயிடும். படிக்கிறதுக்கு ஒரு பெரிய தேடல் இருக்கும். படிக்கிறதுக்கு ஒரு தேடல் இருக்கும். படிப்பு எங்க ஆரம்பிக்குதுன்னா, அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு கதாநாயகனுடைய பயணம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அவன் ஏதோ ஒரு வாண்ட் அவனுக்கு வருது. ஒரு பெண்ணை பார்க்கறான், இல்ல அவனுக்கு வாழணும்னு ஆசைப்படுறான், இல்ல ஏதோ பண்ணணும்னு ஆசைப்படுறான். அப்ப அவனுக்கு வாண்ட் ஒரு தொடக்கம் இருக்கு. அந்த தொடக்கம் என்ன? படிக்கிறதுக்கு முந்தைய ஒரு தேடல் இருக்கும். தேடல் இல்லாம நீங்க படிக்க முடியாது. அதான் நிறைய பேர் ரொம்ப பெஸ்ட். நிறைய பேர் அசிஸ்டன்ட் வராங்க. கிட்ட 250 பேர் வெளியே போயிட்டாங்க. ஒருத்தம் படம் இல்லை, ஒரு 2 பேர் பண்ணாங்க. ஓகே படம் தான். அப்ப என்னன்னா, படம் பண்ணணும்னு வரணும்னு நினைக்கிறவங்க முதல்ல ஒரு தேடல் இருக்கும். என்ன தேடல்? அறிவு தேடல் இருக்கும். அறிவு தேடல் என்ன? நம்ம படங்களை பார்த்தா அறிவே வராது. நம்மளுக்கு அறிவு மங்கும். வருமா? அதை வச்சுக்கோங்க. சின்சியர் சொல்ல, சும்மா சிரிக்கிறதுக்காக சொல்ல, ரொம்ப சீரியஸாக சொல்ல. இப்போ ஜனநாதன் படம் பார்த்தா நல்ல படம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். வசந்தோடைய சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு கேளடிக்கிறமே வாழ்க்கை ஃபுல்லாக நான் ஒரு இறந்து போற இந்த குழந்தை ஒரு தலைகாணியில் ஊதி காத்து அப்படியே வச்சிருக்கான் அப்படின்றது நான் வாழ்க்கையில் பார்த்த பெரிய இலக்கியம். பெரிய அந்த மாதிரி போயட்ரி நான் பார்த்ததே இல்லை. அவர் முன்னால் வச்சுட்டு அடிச்சு கொள்ளணும்னு தெரிஞ்சு அழுத வச்சிருப்பேன். நைட் ஃபுல்லாக தூக்கிருக்க மாட்டேன். நாளைக்கு ஒரு மாலை போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் அவர் எல்லாரும் போது பேசுறேன். நன்றி கடன் நேராக கொடுக்கணும்னு அவசியமே இல்லையே. நம்ம ஊர்ல தான் நான் நன்றி கடன் சொல்லி கொடுப்பேன். நான் அவர் பண்ணிட்டேன், நான் தேவையில்லை. நன்றி கடன் நான் வாழ்நாள் ஃபுல்லாக கொடுத்துட்டே இருப்பேன். ஒரு பெரிய போயட்ரி எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம திரும்பி வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் நாளைக்கு நடக்கலாங்க. நம்ம அம்மா செத்து போகிறாங்க, நம்ம தங்கச்சி செத்து போயிடலாம், நம்ம நாளைக்கு காதலி செத்து போயிடலாம், காதல் செத்து போயிடலாம், அப்பா செத்து போயிடலாம், தம்பி செத்து போயிடலாங்க. அவன் சாகிறதுக்கு முந்தைய அவன் மரண பருக்கில் இருக்கான். அவன் சொல்கிறான், ஆனால் நான் இதை ஊதி தரேன், இதை ஒரு பத்திரமா வச்சுக்கிறேன் போது எப்படி அழுவீங்க நீங்கள்? எவ்வளோ பெரிய இலக்கியம், அவ்வளோ பெரிய இலக்கியம். அவன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவன் அந்த ஒன்று போதுங்க. அந்த படம், ஒரு படம் போதுங்க அவனுக்கு. என்னுடைய 100 படத்துக்கு ஈக்குவலுங்க அந்த ஒரு ஷாட். அவன் கட்டுரைகள் நம்ம வாசிப்பதே கிடையாது. நம்மளுக்கு எப்படி என்ன படிக்கிறதுனே தெரியாது. ரொம்ப ஸ்கோர்ச் ஆஃப் திஸ் ஜெனரேஷன். நீ நம்ப மாட்டேங்க, என்னுடைய குழந்தை 16 வயசு தான் ஆகுது, பெண் குழந்தை. படிக்கலன்னா வேணான்ட்டேன், உன்னை கொன்று வேண்டின்ட்டேன். நீ வேணாண்டி, வேணாங்க. ஏன்னா நாளைக்கு எப்படிப்பட்ட காதலனை நான் காதலிக்க வேணும்னு அவங்களுக்கு படிப்பு தான் சொல்லி தரோம். நாளைக்கு போயிட்டு ஒரு லெப்ரசி வந்தவரை எனக்கு கூட்டு காட்டுவோம். அப்பா நான் ஒரு காதலிக்கிறேன்ப்பா அப்படின்னா, நான் இன்னைக்கு ரெடியாக ஆகணுங்க. நான் பேப்பிலோன் படிச்சிருந்தேன்னா, பேப்பிலோன் ஒரு சீனு, அந்த பேப்பிலோன் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவுக்கு போகும்போது யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒருத்தன் என்ன பண்ணுவான், அவன் உள்ள கூட்டி அந்த உட்காந்துட்டு அவன் கையில் லெப்ரஸ் இருக்கும். அவன் டீ போட்டு கொடுப்பான். டீ போட்டு விரலை விட்டு ஆட்டுவானா, திடீர்னு கொடுத்துருவான். உடனே வச்சு விரலை தருவான். எங்கே விரலுங்க? தீர்த்தக்குள்ளே கிடக்கும். ஏன்னா அவன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ண என்ன இடம் பாருங்க. என் மகள் நாளைக்கு ஒரு லெப்ரசி இருந்தவரை நான் கல்யாணம் பண்ண, நான் காதலிக்கிறேன் பண்ண நான் ஒத்துக்கணும். நான் இப்போ ரெடி ஆகிட்டேன். நான் பேப்பிலோன் படிச்சிட்டேன். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு பெரிய விபத்து உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கு. ஞாபகம் வச்சுக்க. நீங்க ஒவ்வொரு ரோட்ல நீங்க போகும்போதும் ஒவ்வொரு வளைவுலையும் நீங்க வாழ்க்கையின் சோகத்தை பார்க்கலாம். ஒரு தண்ணி போட்டு படுத்திருப்பான், ஒரு பூக்காரி இருப்பான், ஒருத்தர் பிச்சை எடுப்பான், ஒருத்தர் பொம்பளை போட்டு அடிச்சுட்டு இருப்பான். ஒவ்வொரு காணலையும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம ஒவ்வொரு இடத்துல போகும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு எப்படி ஒரு ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா, உங்களுக்கு படிப்பு தான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணும். இல்லைன்னா ஒரு நல்ல படம். ஆனால் நல்ல படத்தில் உங்களுக்கு 60 சீனில் உங்களுக்கு எத்தனை சீன் கிடைக்கும்? ஒரு மிஞ்சி போன 2 சீன் 3 சீன் கிடைக்குமா? ஒரு பேப்பர் எடுத்து ஒரு நாய் செத்து போகிறது எழுதுங்க. ஒரு நாய் செத்து போகிறது எழுதுங்க. எத்தனை நாய் செத்து போகிறது நம்ம பார்த்துருப்போம்.
ஒரு சாவை உத்து பார்க்கணும் சார். அது கவுகஸ் நம்ம போர் புரிஞ்சிருக்கோம் டால்ஸ்டாய். அவனுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு இதை வந்து இதை யாருமே எழுத முடியாது. நம்ம சொல்லலாம் ரொம்ப ஈஸியா. திஸ் இஸ் கால்ட் டிசெப்டிவ்லி சிம்பிள். இட்ஸ் நாட் சிம்பிள். உங்களுக்கு சிம்பிள் மாதிரி தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு 6 கதை இருக்குப்பாங்க, 10வது கதை பண்றேன், கீழே டங்குவால் கலரும் போல இருக்கு. ஒரு 9 கதைங்க தலைக்கத்தை எழுதி முடிச்சிட்டேன். நல்லா வந்துருச்சு. படம் சூப்பர் ஹிட். படம் நல்ல ஹிட். உடனே பரவாயில்ல. படம் சூப்பர். ரொம்ப ஹாப்பி. நான் எழுதுனதுல மிக மிக முக்கியமான நுட்பமான ஒரு கதை. நிறைய ஹாஸ்யம் எழுதியிருக்கேன். ஏன்னா நான் பிளாக் ஃபிலிம் மேக்கர் சொல்லியிருக்கேன். ஆனால் ஹாஸ்யம் எழுதியிருக்கேன். ஆனால் இப்போ நான் ஒரு படம் பண்ண போகிறேன். கதை வரலங்க. கதை வரலன்னா ஐடியாக்கள் இருக்கு. ஆனால் அதுக்காக நான் போராடுறேன். இன்னைக்கு நான் போனேன். இன்னைக்கு போய் ஒரு சயின்டிஸ்ட் போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். அவர்கிட்ட பேசினேன். ஒரு கதை பண்ணி வச்சிருந்தேன். அந்த கதை பண்ணி முடிச்சது அது புதினம் பண்ணிட்டேன். அதாவது கற்பனை பண்ணிட்டேன். ஆனால் அதுக்குள்ள ஃபேக்ட்ஸ் வேணும். அதுக்குள்ள நிஜம் வேணுமா? அந்த நிஜத்துக்காக ஒரு சயின்டிஸ்ட்டை போய் மீட் பண்ணேன். நான் அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சிருக்கேன். நல்லா கதையெல்லாம் நல்லா இருக்கு சார். ஆனால் நீங்கள் கதை பண்ணீங்கல்ல, அந்த சேர்த்தீங்கள க்ளூ, அந்த ஃபேக்ட்ஸ், அதெல்லாம் தப்பு சார், கேவலம் சார். காலில் விழுந்து விட்டு வந்துட்டேன். இப்போ அந்த கதையை தூக்கி போட்டேன். இன்னைக்கு வரும்போது தூக்கி போட்டேன். இந்த கதை எழுத முடியாது. ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் சொல்றான், the first step of screenplay writer is to sit in front of white paper அப்படின்றான். ஒரு முதல் ஸ்டெப்னா ஒரு வெள்ளை பேப்பர் முன்னாடி உட்கார்றதுதான். அந்த வெள்ளை பேப்பர் உங்களுக்கு வந்து காரி துப்பி எழுதினேன்னா ஒரு வாரண்ட் பீஸ் எழுதுறதுக்கு டால்ஸ்டாய் வந்து 12 வருஷங்கள் ஆச்சு. நாளைக்கு டால்ஸ்டாய் நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உங்க ஒய்ஃபை சைடு சாவர வரைக்கும் அடிக்கவே மாட்டேங்க. அப்போ யாரும் அடிக்க மாட்டேங்க. என் மனைவியை நான் அடிச்சதே இல்லை சார். நான் கையை தூக்கணும் இல்லை என் மனைவி. என் மனைவி பிரிஞ்சு 12 வருஷம் ஆச்சு. அந்த 8 வருடங்கள் என் மனைவி தொட்டதில்லை. நான் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு மனிதனை அடிக்க விடல. கெட்ட வார்த்தை திட்டுவேன். கெட்ட வார்த்தை திட்டாமல் வேலைக்கு ஆகாது. ஒரு வேலை செய்யும் போது நான் வந்து என்னோட லென்த்தான கெட்ட வார்த்தை திட்டவே முடியாது. ஆனால் என் வேலை செய்யும்போது 500 பேர் மேட்ச் ஆகணும். எப்படி எல்லாம் மாடுங்க மாதிரி இருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் போடனா இந்த பக்கம் தான் போவான், அந்த பக்கம் போடனா இந்த பின்னால் வந்து நிற்பான். அப்பா அவனுக்கு அது என்னுடைய மொழி, என்னுடைய கோபத்தின் ஒரு சீற்றம், என்னுடைய கோபத்தின் ஒரு உண்மையான மொழி அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை தான். அது வந்து இங்கிருந்து வர்றது.